விஷால் சார் சொல்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம். ஏன்னா எங்களை போல ஆளுங்கள்லாம் சின்ன உளி தான் வந்து மலையை பேக்கும்னு தெரியும் உங்களுக்கு. அதனால தான் அவர் சின்ன பட்ஜெட் படத்தை பார்த்து பயப்படுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் நிறைய படங்கள் நல்லா போயிருக்கு. உதாரணத்துக்கு அவர் நடித்த படம் செல்லமே கூட சின்ன பட்ஜெட் படம் தான். 4 நாளைக்கு முன்னே ஒரு வாரத்துக்கு முன்னே உலகநாயகன் கமலஹாசன் சொல்லியிருக்காரு, எங்களை ஒரு தூக்கி பேசுகிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு என்ன பிக் பாஸில் பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறு படம் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் வந்துட்டு இருக்குனாரா பார்க்கல, எனக்கு சொன்னாங்க. ஆனால் நான் இன்ன வரைக்கும் அது பார்க்கல. அதுக்கப்புறம் என்னென்னா, நானே சின்ன படம் தான் வந்தேன் அப்படின்னு யாரே கமலஹாசன் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 300 கோடி 400 படம் எடுக்காதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாது சொல்லியிருக்காரு. அப்போ அப்பேற்பட்ட உலக நாயகனே வந்து சிறு படம் தான் நீ காப்பாற்றிருக்கு, அதுதான் வாழ வைக்கிறது இருக்கவங்களுக்கு. உண்மையிலேயே இப்போ அவர் சொன்னதுக்கு இருக்குது அத்தனை சினிமாவில் உள்ள பெரிய பெரிய பிடிச்சலாம் யோசிக்கணும். இப்போ விஷால் சொல்லி பாருங்க, விஷால் வந்து பேசுறதுக்காக பேசுறது, அவ்வளோதான். ரெண்டாவது இந்த படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு படம். நான் வந்து சொல்ல தவிர எங்கள் ட்ரைலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இது ஒரு 2 நிமிடம் ஒரு முன்னோட்டம் தான். அது இந்த முன்னோட்டத்திலே வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இது வந்து எல்லாரும் காதலித்து வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க அப்படி தான் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி வந்து என்ன நடக்குது, காதலிச்சு அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஓடி போயிட்ட பிறகு அந்த குடும்பத்தில் என்னென்ன சூழ்நிலை அனுபவிக்கிறாங்க, அதனால் அந்த குடும்ப சூழ்நிலைகள், அப்புறம் வந்து அந்த ஊர் சமூகம் என்ன கஷ்டப்படும், அது மாதிரி உறவினர்கள் என்ன கஷ்டப்படுவாங்க. இப்படி ஒரு அற்புதமான ஒரு படத்தை தான் வந்து இந்த காவியமாக அமைச்சிருக்கோம். இது சிறு படம் பெரிய படமும் இல்லைங்க, எல்லாமே தேட்டரில், பெரிய தேட்டரில், எல்லா தேட்டரில் ஓட போகுது. இதில் வந்து நீங்கள் எதை வச்சு சிறு படம் பெரிய படம் சொல்கிறீங்க எனக்கு தெரியல. எல்லாருமே இந்த கதைக்கேற்ற வந்து உருவங்களை தான் நாங்கள் அமைச்சிருக்கோம்.